ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக. ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேட்காதீங்க. இப்போ நம்ம விடுகிற சுவாசமே அவரது பெரிதான தயவு, அவரது பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம். நம்ம இன்னைக்கு உயிரோட ஜீவனோட நம்ம தீபம் அணியாதபடி காக்கிறதே அவருடைய கிருபை. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்று நம்ம உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை. உயிரோடு வைத்தவருக்கு எல்லா உயர்வையும் கொடுக்க அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். God is so good and God is so great. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறத சொல்லி என் தலைமுடியையும் கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார்னா, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களேனா, ஆண்டவரே, எங்களை காலை பிடிச்சி தூக்கி என்னை சுமக்கிற ஒருவர் உண்டுன்னா, அவரே நம்முடைய தந்தையை போல ஒருவரும் இல்லை. நடக்க முடியாத சமயத்தில் தோளில் சுமந்து அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். அவ்வளவு இமைக்கிற நேரத்தில் கூட நம்மை மறந்து விடாதபடிக்கு பத்திரமா பாதுகாக்கிறவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. இன்னும் சொல்றாரு, ஊழியக்காரங்கள் பாதங்கள் மலையின் மீது எவ்வளவு அழகா இருக்கின்றன. அப்போ ஆண்டவர் ரசிக்கிறது பாருங்க. அவரு நம் காலை ரசிக்கிறார். ஒரு சர்வ வல்லவர் அர்ப்பணம் நீசரம் ஒன்றுக்கு உதவாத குப்பைகளின் ஊழியக்காரன் கால்களை பார்க்கிறார் என்று சொன்னார். அவர் எவ்வளவு பெரிய சர்வ வல்லவர். அவருக்கு நாம் எத்தனை கோடி நன்றி செலுத்தினாலும், எத்தனை ஊழியங்கள் செய்தாலும், எத்தனை தடவை ஜீவனை கொடுத்தாலும், எத்தனை தடவை சாவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. அதனால் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாளில் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து ஒரு பழைய பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே தினம் பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே.
நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய பரத்திலிருந்து ஒரு மகிமை மோசே மீது கரம் வைக்கப்பட்டது. கண்மலின் வெடிப்பிலே வைத்து கரத்தினாலே மூடினீர். பின்புறத்தை நிழலை பார்த்து முக்காடிட்டு கொண்டான். முகத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு வல்லவர், சர்வ வல்லவர், அவ்வளவு பரிசுத்தர் நீரானவர். இப்போதும் பலவீனத்தின் நிமித்தம், வேதனைகள் நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், வறுமையின் நிமித்தம், வியாதியின் நிமித்தம் கண்ணீரோடு ஜெபித்து உயர்த்துகிற கைகளை உயர்த்தி மோசே போல, தாவீதை போல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. தாவீது தான் இழந்ததை எல்லாம் இரண்டத்தனையாய் திருப்பி கொண்டான். தன்னைத்தானே அவன் திடப்படுத்தி கொண்டான். அப்படியே தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவரே தானியேலின் காரியமோ வென்றார், ஜெயமாய் முடிந்தது போல எங்கள் பிள்ளைகளின் காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும். வேலை வாய்ப்புக்கு வழி திறக்கட்டும், திருமணத்திற்கான வாசல் திறக்கட்டும், குழந்தை பேருக்கான ஆசீர்வாதம் வரட்டும். ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளஸிங் பிள்ளைகளுக்கு கொடுங்க. கேன்சர் கிருமிகள் சுட்டரிக்கப்படுவதாக. ஜெபிக்க இந்த வேளையிலே நிறைய சாட்சிகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. தேவாலை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில சாட்சிகள் வேணும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை அடுத்த நிலைக்கு நீங்க கொண்டு போக விரும்பினா எங்களுக்கு சாட்சிகள் வேணும். அதில் நாங்கள் குறைவா இல்லை, விசுவாசத்தோடு இந்த கேன்சர்களை நீர் குணமாக்குறத பற்றி எங்களுக்கு ஒரு சாட்சி வேணும். பிள்ளை பெறாதிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்ப்பம் திறந்தீர் என்று சொல்லி சாட்சி வேணும். இந்த நாள் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது என்று சாட்சி வேணும். சிறுநீரகம் கெட்டு போயிட்டு உயிரோடு திரும்ப வந்தேன், சிறுநீரகம் புதுப்பிக்கப்பட்டது என்ற ஒரு சாட்சி வேணும் ஆண்டவரே. சருமத்திலே ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில ஒரு கரம் இறங்கி வருவதாக. யூட்ரஸ்ல விசேஷமாய் சர்வட்டிக்கல் இஷ்யூ, தலை சுற்றல் இயேசுவின் நாமத்தில் நிற்கட்டும். பாத வீக்கம் மறையட்டும். எல்லா வெர்டிகோ வெளி பிரச்சனைகள் மாறட்டும். வெரிகோஸ் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இந்த சிக்னஸ் பற்றியும் அதிலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஹீலிங்கை பற்றியும் இந்த காலங்களிலே பேசி வருகிறோம். ஆவியானவர் துணையோடு நம்ம பேசி வருகிறோம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதாக எனக்கு வருகிற சாட்சிகள் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். பார்த்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க, தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தை அடுத்த நிலைக்கு நாம் கொண்டு போக ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம்
நிறைவேறணும். ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற காரியம் ஒயரில் அல்லது ஆகாயத்தில் அல்லது ஹேரில் போக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய தீர்மானமாக இருக்கும்னா அது சீக்கிரத்தில் நடக்கும். அதற்கான வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. இன்று ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறே ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களில் சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். ஆண்டவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை என்றுதான் நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற விசுவாச அறிக்கை. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் எல்லாம் கூடும். ஆண்டவரே சொன்னார், உன்னால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது சமுத்திரத்தில் பெயர்ந்து போகும். இது மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவரே சொன்ன வார்த்தை. இங்க இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம்னா, முதலிருந்து வாசிக்கிறேன். அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 6ஆம் அதிகாரம் 6th சாப்டர். அவர் அவரை விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரோடு கூட வந்தார்கள். ஓய்விலான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கையில் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யோதா, சீமோன் என்பவர்களின் சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்றார். அதுக்கப்புறம் இப்பதான் நான் சொல்றேன். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறே ஒரு அற்புதம் செய்யக்கூடாமல். என் ஆண்டவரால் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? இந்த கேள்வி எப்பயாவது கேட்டு பார்த்தீங்களா? நமக்கு ஏன் ஆண்டவர் செய்யல? நம் பிள்ளைகளுக்கு ஏன் ஆண்டவர் செய்யல? என் கணவனுக்கு ஏன் செய்யல? என் மனைவிக்கு ஏன் செய்யல? என்னுடைய திருமண வாழ்வில் அவர் ஏன் இதை செய்யல? ஏன் திருமணம் நடத்தல? ஏன் குழந்தை பேரு கிடைக்கல? ஏன் வேலையில உயர்வு வரல? ஏன் எனக்கு வேலை கிடைக்கல? ஏன் எனக்கு சம்பளம் பத்தல? ஏன் எனக்கு கடன் அடைக்கப்படல? ஏன் வை? அவரால் ஏன் செய்யக்கூடாமல் போகுது? இயேசுவால ஏன் செய்யக்கூடாமல் போகுது? இந்த கேள்வி கேட்டீங்களா? அப்போ இங்க யோசித்து பாருங்க. நிறைய சிக் பீப்புள் வந்திருப்பாங்க, நிறைய டிமானிக் பீப்புள், டீமன் பொசஸ்ட் பீப்புள் வந்திருப்பாங்க, நிறைய கை கால் விளங்காதவங்க, செவி திறனற்றவங்க, கண் பார்வை இல்லாதவங்க அநேகர் வந்திருப்பாங்க, நடக்க முடியாதவங்க வந்திருப்பாங்க, பலவிதமான பிரச்சனைகளோடு கூட ஆண்டவரிடத்துல வந்திருப்பாங்க. ஆண்டவர் ஒரு சிலருக்கு மாத்திரம் அவர் கைகளை வைத்தார், அவர் சுகமடைந்தார்கள். பாதிக்கு மேற்பட்ட மக்கள் அல்லது பெரும்பாலான மக்கள் அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இவராலே செய்யக்கூடாமல் போயிற்று.
இதுதான் இன்றைக்கு கேள்வி. சிக்னஸ் ஏன் வருது பார்த்துட்டோம். சிக்னஸ் உடைய ஆரிஜின் பார்த்துட்டோம். சிக்னஸை எப்படி நம்ம வெளியே அனுப்புகிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி திருமறையில் சிக்னஸ் எங்கே ஆரம்பிச்சது என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். இல்லை, அபிமெலேக்குடைய குடும்பத்தை பார்த்தோம். அதன் பிறகு நேற்றைய தினம் நாம் என்ன செய்தோம்? தாவீது ஒரு சோல்ஜரை 3 நாள் சாக கிடந்தவனை, 3 நாள் பசியும் பட்டினியுமாய் சாக கிடந்தவனுக்கு தாவீதின் வழியாக கர்த்தர் உதவி செய்து எப்படி தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார் என்று நாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் நமக்கு நடக்கலை? ஏன் நம்ம வீட்டில் திரும்ப திரும்ப டிசாஸ்டர், திரும்ப திரும்ப வியாதி, திரும்ப திரும்ப பிரச்சனை, திரும்ப திரும்ப கண்ணீர், திரும்ப திரும்ப வியாதி, பலவீனங்கள், வறுமை, வேதனைகள், சுகவீனங்கள், ஆரோக்கியமின்மை? ஏன் திருமணம் ஆகலை? நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம் என்னன்னா, இதை புரிஞ்சிக்கலன்னா நாம் அப்படியே என்ன ஆகும்னா, ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெறாமலேயே நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடுவோம். அடட, அவ்வளோதான், நமக்கு அவ்வளோதான் வாச்சுது, அவ்வளோதான் ஆண்டவருடைய. சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவருடைய லிமிட்டேஷன் அவ்வளோதான் போல இருக்கு. இல்லை, அவரையே நம்ம மட்டுப்படுத்திடுவோம். அவர் அதுக்கு மேலே செய்ய முடியாது பொழுது. இதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் பேசியிருப்பீங்களா? விரக்தியினால சில காரியங்கள் நம்ம அவதூறாக பேசி ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம மட்டுப்படுத்தி விட்டோம். வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் செய்யல, வந்தவன் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு நாம ஆராய போகிறோம். என்ன காரணம்? ஹீலிங் பெற்றுக்கொள்ளணும்னா நாம எப்படி தயாரா இருக்கணும்? நாம எப்படி ஹீலிங்கையும் இந்த சிக்னஸ்ல இருந்து நம்ம விடுதலை பெறுவது? எப்படி நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லி அந்த தேவைகளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது? அவராலே எப்படி அற்புதம் செய்ய வைப்பது? இது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன நடக்கணும்னா, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் பிரதானமா இருந்த காரியங்களில எப்படி நடக்கும்னா, நல்லா கவனிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Matthew 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். கவனிங்க, மேத்யூ, அதே மேத்யூ 9:35. மேத்யூ 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். லூக்கா 9:2. லூக்கா 9:2. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுகமாக்கவும் அவரை அனுப்பினார். அடுத்து இந்த 3 வசனங்களை பார்க்கும்போது இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அதுல நீங்க நன்கு கவனிச்சிங்கன்னா
நான் திரும்ப வாசிக்கிறேன், உங்களுக்கு விளங்கிடும். ஏன்னா நம்ம தொடர்ந்து இதை பற்றி படிக்கிறதுனால உங்களுக்கு விளங்கும். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து, preached, என்னங்க, உபதேசித்துட்டு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, உபதேசம் டீச்டு, ஃபர்ஸ்ட் டீச்சிங், ரெண்டாவது ப்ரீச்சிங், மூணாவது ஹீலிங். நான் சொன்ன அந்த 3 வசனங்களிலும் இதுதான் ஆர்டர். என்ன ஆர்டர்? டீச்சிங், ப்ரீச்சிங் அண்ட் ஹீலிங். டீச்சிங் சொல்லுங்க. டீச்சிங் பிரசங்கித்து, டீச்சிங் ப்ரீச்சிங் அண்ட் ஹீலிங். ஹீலிங் எந்த இடத்துல வைத்திருக்கிறார் ஆண்டவர்? 3வது இடத்தில் தான் வைத்திருக்கிறார். இப்போ நாம எப்படி ஆண்டவரை தேடுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஹீலிங், அதுக்கப்புறம் நோ டீச்சிங், அவருடைய டீச்சிங்கை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை, அவருடைய ப்ரீச்சிங்கை நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் ஹீலிங் மாத்திரம் வேணும் அப்படின்னா இங்கே நடந்தது தான் நடக்கும். வேறே ஒரு அற்புதமும் அவராலே செய்யக்கூடாமல் போயிற்று. விளங்கிச்சா உங்களுக்கு? என்னங்க ஐயா உபதேசம்னா என்ன? ஐயா பிரசங்கம்னா என்ன? இதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உபதேசம் என்பது என்ன? வேதத்தில் இருக்கிறவைகளை நாம் அறிந்து கொள்வது. பிரசங்கம் என்பது என்ன? இந்த உபதேசங்கள் அடங்கிய வார்த்தைகளை வியாக்கியானம் செய்கிறது. சர்மன், மெசேஜ், காட்ஸ் மெசேஜ், காட்ஸ் சர்வன், பைபிள் ஸ்டடீஸ், கமெண்ட்ரிஸ், இதெல்லாம் தான் பிரசங்கத்தினுடைய என்ன சொல்லுவோம் கிளைகள். உபதேசம் என்பது, உபதேசம் மோரார்லெஸ் எல்லாமே அதுதான். வேதத்தின் அடிப்படையில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உபதேசித்தார். எங்க உபதேசித்தார்? ஜெபாலயங்களில. எங்க உபதேசித்தார்? எங்க பிரசங்கித்தார்? உபதேசத்தை எங்க பண்ணியிருப்பார்? நீங்க எழுதணும். பிரசங்கம் எங்க பண்ணியிருப்பார்? அதையும் எழுதுங்க. அவர் எங்கெங்கெல்லாம் பண்ணார் நீங்க யோசிச்சு பாருங்க. எங்கெங்க பண்ணார்? கடல் கரையில போட் அங்க தள்ளி கொண்டு போயிட்டு அங்க உட்கார்ந்து செம்ம எக்கோல நல்ல நல்ல டிடிஎஸ் சவுண்டோட நல்ல பியூட்டிஃபுல் சவுண்ட். ஏன்னா எக்கோல அந்த கடற்கரையில் நீங்கள் என்ன பேசினாலும் அந்த சுற்றி அந்த ஹில்ஸ் இருப்பதனால அவ்வளோ கிளாரிட்டியோட கேட்கும். அவர் மலையின் மேலே ஏறினார். 5000 பேருக்கு மேலே இருந்தாங்க. ஒரு மலை மேல இருந்து பேசுறாரு. கிறிஸ்டல் கிளியரா ஒவ்வொருவரும் கேட்குறாங்க. ஒருவேளை கிட்ட வந்து கேட்டு போறாங்க, அல்லது எப்படி வேணா இருக்கலாம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு 100-200 பேருக்கு முதல்ல பேசுகிறார், அடுத்து ஒரு 500 பேர், அதுக்கப்புறம் ஒரு 1000 பேருக்கு, எப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா உபதேசித்தார், அவர் பிரசங்கித்தார். அதன் பிறகுதான் அவர்களை ஹீலிங்ல நடத்துகிறார். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நம்ம என்ன செய்யறோம்னா இதை தலைக்கீழா மாத்த பார்க்கிறோம். சிலர் இன்னைக்கு கூட ஜெபம் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? முதல்ல ஹீலிங் கொடுங்க, அப்புறம் நான் வேதத்தை வாசிக்கிறேன். முதல்ல சுகத்தை கொடுங்க, திருமணம் ஆகட்டும், முதல்ல வேலை கிடைக்கட்டும், முதல்ல குழந்தை பிறக்கட்டும், முதல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் வரட்டும், எனக்கு சொத்து வரட்டும், பணம் வரட்டும், ஆஸ்தி வரட்டும், எனக்கு ஊழியம் கிடைக்கட்டும், அதன் பிறகு நான் பைபிள் வாசிக்கிறேன், அதன் பிறகு நான் உபதேசத்தை கேட்கிறேன்.
அதன் பிறகு நான் ஸ்டர்மனை பார்க்குறேன். அதன் பிறகு ஆண்டவருடைய போதனைகள் எல்லாம் கற்று மனப்பாடம் பண்ண பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் நியூ டெஸ்ட்மெண்ட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 4 காஸ்பல் தான் படிப்பேன். அதுக்கப்புறம் நான் எஃப்எஸ்எல் படிக்க ஆரம்பிக்கிறேன். எது சின்னதோ சங்கீதம் மாத்திரம் தான் படிப்பேன். இது எல்லாத்தையும் நான் படிக்க மாட்டேன். 4ஆம் விட்டுருவேன். ஏன்னா நிறைய பேர் இருக்கு. நோ நோ கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், கர்த்தருடைய வசனம் இல்லாமல், கர்த்தருடைய போதனை இல்லாமல் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று ஆண்டவர் அறிந்துதான். பாருங்க, நாசரேத் மேனிஃபெஸ்டோல எப்படி ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு பாருங்களேன். எப்படி கர்த்தர் இயேசுவை அனுப்பின அந்த மோட்டிவே பாருங்க, அந்த அந்த முக்கியத்துவம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் லூக்கா 4th சாப்டர்ல அவர் எழுந்து ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்து வாசிக்கிறார். இது என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, நான் இதுதான் செய்யணும், இதுதான் என்னுடைய முறை, நான் இதுதான் என்னுடைய பேட்டர்னு, இதுதான் என்னுடைய ஊழியம், இது மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. பிரசங்கம். அதுக்கப்புறம் இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கணும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை. இப்பதான் ஹீலிங் வருது. அந்த இருதய நடுங்குண்டவர்கள் கூட அது என்னன்னா மென்டல் ஹீலிங். அது இருதய நடுங்குண்டனா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். எப்படி மன அழுத்தத்திலிருந்து ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுக்க போறார். நீங்க இதை தொடர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. ஆண்டவர் ரொம்ப எளிமையா நம்ம மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருவார், டிப்ரெஷன்ல இருந்து. ஏன்னா அதுக்காக தான் வந்தார். முதல்ல பிரசங்கம். 2வது என்ன சொல்றாரு, நான் டிப்ரெஷன்ல இருந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க இருதயத்தை நான் சிறப்படுத்துவேன். அதுக்கப்புறம் லிபரேஷன், விடுதலை. அதன் பிறகுதான் ஹீலிங். அதன் பிறகுதான் என்னன்னா திரும்பவும் குருடர்களுக்கு பார்வை பிரசித்த பண்ணவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரகங்களை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அந்த புஸ்தகத்தை வாசித்து பணிவிடைக்காரனுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் எல்லாரும் கண்களும் அவர் மேல் நோக்கமா. அவர் அனுப்பினதின் நோக்கத்தை தெளிவா சொல்லிட்டார். நான் முதல்ல ப்ரீச் பண்ணுவேன், மென்டலி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தான் பிசிக்கல் ஹீலிங் கொடுப்பார். கர்த்தர் அதுக்கு தான் என்ன அனுப்பினார். அதனாலதான் நீங்க பைபிள்ல நீங்க ரொம்ப வாசிச்சு எனக்கு கணக்கு ஒன்று எழுதுங்க. கணக்கு உங்களுக்கு இந்த கூகுள் இருக்குல்ல, நீங்க சர்ச் பண்ணி எழுதுங்க. பைபிள்ல ஹீலிங்க காட்டிலும் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் தான் நிறைய முறை டெஸ்டமெண்ட்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் ஹீலிங்கை விட நிறைய முறை இந்த 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கொடுக்குறேன். ஹீலிங் அண்ட் டீச்சிங் எத்தனை முறை இருக்கு? டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் எத்தனை முறை இருக்கு? ஹீலிங் எத்தனை முறை இருக்கிறது? ரொம்ப கம்மி தான். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை மிக முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம யாருக்கும் அந்த நம்பிக்கை வராது, ஃபெய்த் வராது. ஆண்டவர் பேசதான் ஒருத்தர் உள்ளத்துல அந்த நம்பிக்கை புறப்பட்டு வரும். நிறைய சொல்லுவேன், நாங்க சாட்சி சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் சொல்ல நாம நம்மை அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணுகிற பொழுது அவர்களுக்குள்ளே இந்த விசுவாசம், ஆண்டவரை குறித்ததான விசுவாசம், அற்புதத்தை பற்றியதான ஒரு அவேர்னஸ் வரும். அப்போ முதல்ல பிரசங்கிக்கணும். பவுல் அழகா எழுதுவார், பிரசங்கிக்காவிட்டால் எப்படி அவங்க அறிந்து கொள்வாங்க? டீச்சிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ வேதத்தை நம்ம வாசிக்கலன்னா, இப்போ நான் அதை சம்மரைஸ் பண்றேன். வேதத்தை வாசித்து வேதத்தில் இருக்கிற அற்புதங்களை கேள்விப்படலைன்னா, வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களில வருகிற அதிசயங்களை நம்ம காணலன்னா, வேதத்தை வாசித்து அதுல மேல நம்பிக்கையா இல்லைன்னா, நம்ம ஹீலிங்கையோ மிராக்கிள்ஸையோ எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இருக்கிற சிக்னஸ்ல இருந்துதான் ஆகணும்.
நம்ம இருக்கிற தரித்திரத்துல இருந்துதான் ஆகணும். அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. ஒன்றும் கிடைக்காது. ரொம்ப தெளிவா சொல்றேன், ஒன்றும் கிடைக்காது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபிக்கிற நாளைக்கு நம்ம பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று ஜனக்கூட்டத்துக்குள் அவர் பின்னாக வந்து அவர் வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தம்முடைய சரீரத்திலே உணர்ந்தார். வாட் அ கிரேட் விஷயம் பாருங்க. நம்ம என்னைக்குமே எப்போ என்ன பார்த்து நிற்போம், ஐயோ அந்த உதரத்தின் ஊரல் நின்று போச்சு, அம்மா 12 வருஷம் அதை பார்த்தோம், நானே பிரசவம் பண்ணியிருக்கேன், என்னென்ன பிரசவம் பண்ணியிருக்கிறேன், அநேக வைத்தியரால் கஷ்டப்பட்டா, சொத்தெல்லாம் போச்சு, இப்போ டோக்கன் வாங்க கூட காசு இல்லை, ஒரு தடவை பிரசவம் பண்ணுற ரொம்ப ரொம்ப பெருசாக எலாபரேட் பண்ணிக்கணும். ஒரு ஏழைங்களுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லணும், ₹1 டோக்கன் வாங்க, ₹10 டோக்கன் வாங்க கூட காசு இல்லை, நான் எப்படி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போவேன், அந்த நிலைக்கு வந்துட்டா அப்படிலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் முக்கியமான ஒன்றை மறந்துட்டேன், அதை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணதில்லை. இயேசுவின் அற்புதங்களை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இயேசுவின் ப்ரீச்சிங்கை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இயேசுவின் உபதேசங்களை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை குறித்து அவள் விசாரித்தறிந்து கொண்டாள். சுகம் பெற்றாள். நீங்க எதையும் செய்யாம, வேதத்தை வாசிக்காம, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாம, அவருடைய போதனையே தெரியாம, அவருடைய டீச்சிங்கை அறிந்து கொள்ளாம, அவர் ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, ஏன் செத்தாரு, ஏன் உயிர்த்தெழுந்தாரு, இப்ப ஏன் திரும்ப வர போறாரு, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன புரிந்து கொள்ளாம ஹீலிங் மாத்திரம்தான் வேணும்னா கிடைக்காது. நோ வே. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பேன், இடைவிடாமல் தியானிப்பேன், பிரசங்களை கேட்பேன், கமெண்ட்ரிஸை பார்ப்பேன், பைபிள் ஸ்டடீஸில் ஆர்வம் காட்டுவேன், வேதத்தை கவர் டு கவர் படிப்பேன். அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த தேர்ட் இருக்கிற மிராக்களை கர்த்தர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவர் இது வரைக்கும் செய்யலைன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, அவருடைய வல்லமை குறைஞ்சி போகலை, அவருடைய மகத்துவம் குறைஞ்சி போகலை, நம்மிடத்துல குறை இருக்கு. என்னன்னா அவரை நாம் இன்னும் சரியாக புரிஞ்சு கொள்ளலை. அந்த மக்கள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஊரில் இருந்த மக்கள் அவரை சரியா புரிந்து கொள்ளாம அவரை அசட்டை பண்ணியதினாலே வேறே ஒரு அற்புதங்கள் அவராலே செய்யக்கூடாமல் போயிற்று. இன்னைக்கு உங்களுக்கு செய்யணுமா? Come on, back to Bible, back to Scripture, come back to Scripture, come back to Scripture. அவருடைய போதனைக்கும் அவருடைய டீச்சிங்க்கும் முதல்ல இடம் கொடுங்க. Then the healing will follow. ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த வேளையிலும் கூட எத்தனையோ ஹீலிங்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை எடுத்து வாசித்து தியானிக்கிற, பிரசங்கங்களை கேட்கிற, இடைவிடாமல் கேட்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஒரு அற்புதம் செய்யுங்க. Let your power, let your holy power ஒவ்வொரு இல்லங்களுக்கும் போவதாக, தொடுவதாக. ஜுரத்திலே மருத்துவமனையில் இருக்கிற ஒரு அன்பு மகளை கர்த்தர் குணமாக்குவீராக. இந்த வாந்தி எல்லாம் இப்பொழுது நிற்பதாக என்று நான் செபிக்கிறேன். ஜுரம், குளிர் ஜுரம் நிற்பதாக என்று செபிக்கிறேன். மருத்துவமனையிலிருந்து வெளியே வர இருக்கிற டேனியல் ஐயாக்காக நாசரேத் ஊரில் நன்மை வருமோ?
நிச்சயம் வரும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். என் ஜீவன் காப்பாற்றுகிறேன். அப்படின்னு அவருக்கு செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். நடக்க முடியாதவங்க நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதியும். நிறைய திருமண காரியங்கள், வேலைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாய் வரட்டும் அப்பா. நாளையிலிருந்து ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஃபினான்ஷியலில் கையேந்தி நிற்கிறோம். கர்த்தர் வானத்தின் பலகங்களை திறந்து நம்ம வேறு யாருக்கிட்ட போய் யாசகம் கேட்க முடியாது தகப்பனே. நீங்க கொடுங்கப்பா, நீங்க கொடுங்க. எங்களை அப்படி யார் இடத்துல யாசகம் கேட்க விடாதீங்க. வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைஞ்சி திரிந்ததாக சரித்திரம் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால பணத்துக்காகவோ, உடைக்காகவோ, உணவுக்காகவோ, எதிர்காலத்துக்காகவும் நாங்கள் இறந்து தெரியாதபடிக்கு எங்களை காத்து நடத்துங்க. உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களை ஆசீர்வதித்து எங்களை சம்பூர்ணமாய் திருப்தியாக்கி எல்லா தேவைகளையும் சந்தித்து, நாளையுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தாங்க. இந்த ஜபம் இன்னும் அடுத்த பரிணாமத்திற்கு போக உதவி செய்யுங்க. இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர், 5:30 ப்ரேயர் அடுத்த படிநிலைக்கு போக உதவி செய்யுங்க. இதற்காக சப்போர்ட் பண்ணி ஆலோசனை கொடுக்க அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. இதை வெறுக்கிறவர்கள் கூட நீர் அவரோடு கூட பேசி இதற்கு உதவி செய்கிறவர்களாக மாற்றுங்க. கர்த்தாவே, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்குங்க. If anybody touch this ministry, anybody think to destroy this ministry, அவங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் சும்மா இருப்போம். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.